வாசிப்போம். முதல் வசனமாக மத்தேயு 26 28 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. சோ ஏசப்பா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்கு முன்னாடி அவர் அந்த ராபோஜனத்தின் போது, நான் உங்களுக்காக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, ஏன்னா அநேகருக்கு, உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக அவர் இந்த உடன்படிக்கையை தன்னுடைய இரத்தத்தின் மூலியமாக அவர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா மாமிசத்தின் உயிர் இரத்தத்துலதான் இருக்குது. ஏன்னா அந்த உயிருக்கு சமமானது. சோ அவர் தன்னுடைய உயிரை கொடுத்துதான் அந்த இரத்தத்தின் மூலியமாக நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை குறித்து இன்னைக்கு பழங்காலத்துல, அதே போல வேதத்துல என்னென்ன விதமான உடன்படிக்கைகள் கர்த்தர் கடைசியாக நமக்கு ஏற்படுத்தின புது உடன்படிக்கைக்குரிய, அதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின எல்லா உடன்படிக்கை, ஆதி முதல் புதிய உடன்படிக்கை வரைக்கும் உள்ள உடன்படிக்கைகள் எப்படி செய்தார்கள், பழைய ஏற்பாட்டில் அது நிழலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் எப்படி ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறினதுங்கிறத அந்த சுருக்கத்தை இன்னைக்கு பார்ப்போம். அப்ப உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு நம்ம பொதுவான கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, இரண்டு அல்லது மேற்பட்ட நபர்கள் ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரியத்திற்காக அதுல அந்த கருத்துல ஒற்றுக்கொண்டு சில நிபந்தனைகளோட அவங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கிறோம். ஒரு உதாரணமாக, நம்ம வீடு வாடகைக்கு விடும் பொழுதா அல்லது நம்ம ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கும் பொழுதாவது பாத்தீங்கன்னாக்க, நாம அந்த இடத்துல இரண்டு அல்லது மேற்பட்ட நபர்கள் அங்க கையெழுத்து போட்டு அதற்குரிய நிபந்தனைகள், மாத வாடகை என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம். அதே போல நாம எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்தோம்னாக்க அங்க அந்த கம்பெனிலேயோ அந்த நிறுவனங்கள்ல ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள். அந்த நிறுவனத்திற்கும் அந்த நபருக்கும் ஒப்பந்தம் செய்வார்கள். இதுதான் ஒரு எளிமையான ஒரு ஒரு உடன்படிக்கைக்குரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. நீ எனக்கு இன்று இந்த உதவி செஞ்சினா, இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன். நாம கடைக்கு போனோம்னா யாரு எதையுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கிறோம். ஸோ அதை உடன்படிக்கை, அதை நம்ம உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது. நாம பெர்மனண்டா சில காரியங்களை சில வருஷங்களுக்கு நாம செய்யறதாக இருந்தாக்க, அதை எப்பொழுதுமே நம்ம கரெக்டா செய்யணும்னா அதற்கு இருதரப்பு சைட்லயும் சம்மதம் வேண்டும். அந்த சம்மதம் இருந்து அதை ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதற்காக கவர்மெண்ட்ல பத்திரத்தை வாங்கி, ரெவன்யூ ஸ்டாம்ப் வாங்கி நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுகிறோம். ஆனா வேதத்துல எப்படி உடன்படிக்கைகள் கர்த்தர் நமக்காக செய்திருந்தார், அதற்கு முன்னாடி எப்படி துவக்கத்துல ஆதியாகமத்துல செய்திருந்தார், அதே போல இன்னைக்கு பண்டைய நாடுகள்ல இன்னமும் அந்த இரத்த உடன்படிக்கைகள் சில பேர் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தர் பேசுறார், என் உடன்படிக்கையை நான் மீறாமலும் என் உதடுகள் கூறினதை நான் மாற்றாமலும் இருப்பேன். இதுல 3 காரியங்கள் இருக்குது. முதல் காரியமாக, மனிதர்களால் பேரம் பேசவோ மாற்றவோ முடியாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை. அதுதான் சட்டம். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அதற்கப்புறம் தான் எல்லா உலகங்களை உண்டாக்கி கடைசியா மனிதர்களை ஒரு மனிதனை தன்னுடைய சாயல்ல படைச்சார். அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்னைக்குமே மாற மாட்டார். அவர் மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனிதனுமே இல்லை. அப்ப தேவனே இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளையும் விதிகளையுமே அவர் தான் ஏற்படுத்துறார். அதை நம்மளால யாராலுமே மனிதர்கள் போய் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு எந்த விதத்திலையுமே தகுதியும் கிடையாது, ரைட்டுமாக இருக்கவே இருக்காது. அதே போல தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு சட்டபூர்வமான ஒரு வார்த்தைகள். எப்படி நாம இந்திய தேசத்திலேயோ
இல்லை நம்ம ஊர்களில் இருக்கிறப்ப அந்த லோக்கலா இருக்கிற கார்பரேஷன்ல இருக்கிற சட்டங்களாக இருக்கட்டும், அதே போல தேசத்துல இருக்கிற சட்டங்களாக இருக்கட்டும், அப்ப அந்த சட்டத்துக்கு நம்ம மீறினோம்னாக்கா அதற்குரிய தண்டனைகள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப நம்ம ஊர்ல நாம வீட்டுக்கு வரி கட்டாம இருக்கிறோம், எலக்ட்ரிக் பில் வந்து கட்டாம இருந்தோம்னாக்க அது சட்டத்தின்படி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது குற்றமாயிரும். அப்ப அதற்குரிய தண்டனைகளை நாம வந்து சந்திச்சுதான் ஆக வேண்டும். அதே போலதான் வந்து தேவன் மற்றும் மனிதனுக்கு இடையிலேயான அந்த உறவின் நிலையை தீர்மானிக்கும் அது ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஒரு ஒப்பந்தம். அப்ப இந்த ஒப்பந்தத்துல 2 வகைகள் வந்து இருக்குது. ஒன்று இருதரத்தாரும் உடன்பட்டு ஏற்படுத்துகிற அந்த ஒப்பந்தம். இருவரும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது. எந்த ஒரு தரப்பாவது நிபந்தனையை மீறினால் உடன்படிக்கை செல்லுபடியாகாது. இது வந்துட்டு இருதரப்பும் சேர்ந்து பண்ணுகிற உடன்படிக்கை. அதே போல ஒரு தரப்பு உடன்படிக்கைன்னு இருக்கு. அப்ப அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தேவன் தாமே முழு பொறுப்பையுமே ஏற்கிறார். மனிதர்கள் வந்து பாவம் செய்தார்கள். ஆனா மனிதர்கள் யாருமே கர்த்தர்கிட்ட போய் கேட்கல, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நீங்க எங்களுக்காக வந்து பலியாகுங்கன்னு. ஆனா கர்த்தர் வந்துட்டு நம்மேல் அந்த உலகத்தின் மேல கொண்ட அவர் படைச்ச தன்னுடைய சாயல்ல படைச்ச மனிதர்கள் மேல அவர் கொண்ட அன்பினால, ஏன்னா தேவன் எதற்காக இந்த உடன்படிக்கையை வந்து செய்யறாருனாக்க, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆனா அவர் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே பாவத்துல போய் விழுந்துட்டார்கள். ஆனா கர்த்தர் அதற்காக அவர் படைக்கவே இல்லை. பாவத்துல இருந்த மனிதனை மறுபடியும் தன்னோட ஒப்புரவாக வேண்டும். ஆனா மனிதனுடைய உயிர் இரத்தத்துல இருக்கு. கர்த்தர் அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி மனிதர்களை யார் யார் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை எல்லோரையுமே மறுபடியும் தன்னோட வந்துட்டு ஒப்புரவாக்குவதற்கு அவர் வழியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப தேவன் தாமே முழு பொறுப்பையும் ஏற்கிறார். மனிதர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் தேவன் தம் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருப்பார். நிபந்தனையற்றது. மனிதன் செயல்களை சார்ந்திருக்காமல் கர்த்தருடைய தேவனுடைய கிருபையினால் மட்டுமே இது வந்துட்டு நிறைவேற்றப்படுகிறது. அப்ப எபிரேய பாஷையில உடன்படிக்கை என்றால் பார்த்தோம், உடன்படிக்கை என்றால் வெட்டுதல் அதற்கு பொருள். பழைய ஏற்பாட்டு முறையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு குற்றமற்ற பலி செலுத்துவது, குற்றமற்ற மிருகத்தை 2ஆக சமபங்காக வெட்டுவார்கள். அதை வச்சு அந்த 2 பக்கெட்டு ஒன்றுக்கொன்று எதிராக வைத்து நடுவுல பாதை அமைத்து அந்த உடன்படிக்கை யார் செய்கிறார்களோ அவர்கள் இருவருமே வந்து அதை வந்து கடந்து செல்வார்கள். அப்ப அதற்கு என்ன அர்த்தம்னாக்க, நான் இந்த உடன்படிக்கையை மீறினால் என்னுடைய நிலையும் இந்த மிருகத்தை போல் ஆக கடவுது அப்படிங்கிறது வந்து அதற்கு அர்த்தமாக இருந்தது. அப்ப மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்ப அதற்கு அர்த்தம் என்னன்னாக்க, அது முதல்ல வந்துட்டு அந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த இரு தரப்பினரும் இரத்தத்தினால் முத்திரையிடப்படுகிறார்கள். முதல்ல அதற்கு வாய்மொழியாகவோ இல்லை எழுத்துப்பூர்வமாக செய்யற உடன்படிக்கை காட்டிலும் அது வந்துட்டு இன்னும் வந்து வலிமையானது. இரத்தத்தின் மூலியமாக செய்யற உடன்படிக்கை அது புனிதமானது. இரத்தமே உயிராய் இருப்பதால் இது நிரந்தரமானது, பிரிக்கவும் முடியாது. ஆனா இதே போன்ற இந்த இரத்தத்தினால செய்யற உடன்படிக்கை இன்றைக்கும் மனிதர்கள் அந்த நாகரீகத்துல இன்னமும் வந்து காணப்படுகிறது சில நாடுகள்ல, சில பழங்குடியினர் மக்களிடையே. இதுல வரலாற்றுல போய் பார்த்தோம்னாக்க கிமு 3000 ஆண்டுகளுக்கு பண்டைய சுமேரியன் மற்றும் செமிடிக் கலாச்சாரங்களில் இதற்குரிய அந்த முதல் பதிவுகள் வந்து இருக்கிறது. ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, பண்டைய இஸ்ரேல், மெசபோத்தேமியா, கிரேக்கம், ரோம் அந்த நாடுகள்ல வந்து இன்னமும் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த முறைமைகளை வந்து ஒரு சில முறைமைகளை அந்த இரத்தத்தினால செய்யற உடன்படிக்கையை வந்து அவங்க இன்னமும் வந்துட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எபிரேய பாஷையில, ஹீப்ரு பாஷையில இதுக்கு வந்து உடன்படிக்கைக்கு பேர் வந்து பெரித். நோவா காலத்துல நம்ம வேதாகமத்துல பாக்குறோம் அநேக உடன்படிக்கைகள் வந்து இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமோட பண்ணது, நோவாவோட பண்ணது, மோசையோட பண்ணது, தாவீதோட பண்ணது. அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் மத்தியில வந்து அந்த வேதாகம காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி வந்து உடன்படிக்கைகள் பண்ணினார்கள்னு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதே போல ஆப்பிரிக்கா பழங்குடியினரும் வந்து பாத்தீங்கன்னாக்க இரத்த சகோதரத்துவ சடங்குகள் இன்னமும் வந்துட்டு நடைமுறையில வந்துட்டு ஆப்பிரிக்கால வந்து இது வந்து இருக்குதுன்னு வந்துட்டு நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அதே போல அரேபியர்கள், ஹில்ஃப்,
இஸ்லாமுக்கும் முன் பழங்குடியினர் இடையே செய்யப்பட்ட கூட்டணிகள். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சகோதரனுக்காக அவங்களுடைய இன்னொரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைனாக்க அவர்கள் மத்தியில வந்து உடன்படிக்கை செய்து, உனக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன், எனக்கு ஒண்ணுன்னா நீ வருவ அப்படின்னு சொல்லி அது ரத்தத்தினால அந்த உடன்படிக்கையை வந்து செய்து கொண்டனர். அதே போல கிரேக்க மற்றும் அந்த ரோம சாம்ராஜ்யத்துல உள்ள வீரர்கள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு இடையில் செய்யப்பட்ட இரத்த சத்தியங்கள், அதே போல சடங்குகள், ரத்தத்தை வச்சு நேட்டிவ் அமெரிக்கர்கள் வந்து போர் வீரர்களுக்கிடையே வந்து இந்த ரத்தத்தை வச்சு அவங்க வந்துட்டு சகோதரர்கள் மத்தியில வந்துட்டு அவர்களுக்கு மத்தியில வந்து சடங்குகள் வந்து செய்கிறார்கள். சித்தியர்கள் இவர்கள் வந்து எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ரத்தத்தை அந்த திராட்சை ரசத்துல கலந்து அதை வந்துட்டு அதை குடித்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அப்ப இதுல உடன்படிக்கை இதுல ஒரு 8 விதமான வழிகள்ல முத்திரைகள் செய்யப்பட்டன அப்படிங்கிறதுக்கு நமக்கு சான்றுகள் வரலாறுலயே இருக்குது. இதே விஷயங்கள் வேதாகமத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. முதல்ல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆடைகள், அடுத்தது ஆயுதங்கள், பலி செலுத்துவார்கள். அதற்கப்புறம் அந்த உடன்படிக்கையின் போது விருந்து, காயங்கள், சரீரத்துல காயங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக உடன்படிக்கை செய்வார்கள். பெயர்களை மாற்றிக்கொள்வார்கள், பெயர்களை சேர்த்து கொள்வார்கள் அவர்களுடைய பெயர்களோட. அதற்கப்புறம் அந்த உடன்படிக்கைக்குரிய நிபந்தனைகளையும் வந்துட்டு அதற்குரிய அந்த எழுத்து வடிவமா அவர்கள் நிபந்தனையை வந்துட்டு அதை பூர்த்தி செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இல்லை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்குரிய நன்மை தீமை காரியங்கள் வந்து முழுமையாக அந்த உடன்படிக்கையில இருக்கும். இது எப்படி வந்துட்டு இந்த 8 காரியங்களும் எப்படி வந்து வேதத்துல நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம தியானிக்க போறோம். ஸோ முதல்ல வந்து ஆடைகளை மாற்றிக்கொள்ளுதல். அப்ப இதற்கு என்ன அர்த்தம்னா, என் அடையாளத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னை தொடுவது உன்னை தொடுவது போல. அப்ப இரு தரப்பினரும் தங்கள் மேடாடைகளை மாற்றிக்கொள்வார்கள். இல்ல ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய மேடாடையை கொடுத்து அவர் வந்துட்டு அதற்கு உண்டான அர்த்தங்கள், அதற்கு உண்டான நிபந்தனைகளையும் வந்துட்டு அவர்கள் வாய்மொழியாகவே வந்துட்டு சொல்லுவார்கள். இதற்குரிய வசனங்களை நம்ம வந்துட்டு வேதாகமத்திலிருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18:3-4 வாசிப்போம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோனத்தான் வந்து தாவீதோட உடன்படிக்கை பண்ணி தான் மேல இருந்த அந்த சால்வையும் முதல்ல வந்துட்டு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய அந்த யுத்தம் பண்ணக்கூடிய அந்த பட்டயத்தையும் வில்லையும் அவனுடைய அந்த பெல்ட் எல்லாவற்றையுமே வந்துட்டு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு உடன்படிக்கை அவர்கள் செய்யும் பொழுது இது ஒரு நடைமுறையில அன்றைக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லி நமக்கு வேதாகம் சொல்லுது. இது எப்படி நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைவேறினது ஆவிக்குரிய ரீதியில அப்படிங்கிறத பார்த்தோம்னா கலாத்தியர் 3:27 வாசிப்போம். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென். அப்ப நாம கிறிஸ்துவை ஞானஸ்தானம் நம்ம இயேசுவின் நாமத்தினால எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நாம வந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்ப கிறிஸ்துவை நாம வந்துட்டு தரித்து கொள்வது என்றால் என்னன்னாக்க தேவனுடைய நாம எல்லோருமே வந்து பாவிகள். அவரை வந்து முதல் தடவையா நாம் அவரை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவசித்து ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க அவருடைய எனக்குள்ளாக இருந்த அந்த பாவக்கரைகள் எல்லாம் வந்து அவர் வந்துட்டு முழுமையாக அவர் எண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி எண்ணாது இருக்காருன்னா அவருடைய நீதியை வந்து நம்ம எல்லோருக்குமே வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னாக்க நீதி என்னும் ஆடையை நாம வந்துட்டு தரித்திருக்கிறோம். தேவனுடைய நீதியை தான் நாம தரித்திருக்கிறோம். அதே பாத்தீங்கன்னா சர்வாயுதத்துல பாத்தீங்கன்னாக்க நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள் தான் வந்துட்டு வசனம் இருக்குது. அப்ப இதேதான் வந்து இன்னொரு வசனம் வாசிப்போம். யோபுல 29:14. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. ஆமென். அப்ப நம்ம பழைய வாழ்க்கையில நீதி இல்லாத
பாவ வாழ்க்கையில இருந்தோம். ஆனா எப்பொழுதுமே வந்து அந்த நீதியை, யோபு சொல்றாரு, நான் நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. அப்ப தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எதற்கும் வந்துட்டு பயப்படாமல் கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு தைரியமாக போகக்கூடிய அந்த வழியை வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா எபேசியர் 4:24 சொல்லியிருக்கும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், அதுதான் என்னுடைய புதிய அடையாளம், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதே போல நாம எல்லோரும் ஒரு நாளைக்கு வந்து மறுரூபம் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய அந்த நீதியை நாம அணிந்து இருக்கிறோம். சோ இது எப்படி வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல நிறைவேறினதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு சொல்லி வசனம் தெளிவாக இருக்கிறது. சோ அடுத்த விஷயம் வந்து ஆயுதங்களை மாற்றிக்கொள்ளுதல். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, என்னுடைய வலிமை வந்துட்டு உன்னுடைய வலிமை, என்னுடைய எதிரிகள் வந்து உன் எதிரிகள் என் எதிரிகள்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய ஆயுதங்கள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது, மனிதர்கள் மத்தியில நாடுகளுக்கு மத்தியில ஏற்படும் பொழுது தங்களுடைய ஆயுதங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பரிமாற்றிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நாடுகள் மத்தியில அந்த மாதிரியான ஆயுத ஒப்பந்தங்கள் பண்ணி அவர்கள் வந்து ஆயுதங்களை வந்துட்டு பரிமாறிக்கொள்கிறார்கள். சோ இதே விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனத்துல யோனத்தான் வந்து தன்னுடைய வில்லையும் பட்டயத்தையுமே தன்னுடைய கச்சையுமே வந்து தன்னுடைய சால்வையோட கொடுத்தான்ங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நாம இருதயத்துல ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய நீதியை கொடுத்து தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்மளை வந்துட்டு எடுத்துக்க சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. வாசிப்போம் எபேசியர் 6:11-13 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து மனிதர்களோட பிரச்சனைகள் கிடையாது, பிசாசின் தந்திரங்களோடையும் பொல்லாத அந்த அசுத்தாவிகளோட நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் உண்டு ஆவிக்குரிய ரீதியில. அப்ப ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்க வந்துட்டு தரித்து கொள்ளுங்கள், அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா நீங்க என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு பவுல் மூலியமா அழகா வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆயுதங்கள் இருந்தால் மாத்திரமே, நம்ம ஆயுதத்தை எடுத்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் மாத்திரமே இந்த பிசாசின் போராட்டங்கள்ல இருந்து நாம முழுமையாக, நமக்கு இருக்கிற என்னென்ன போராட்டங்கள் இருக்கு, நமக்கு எண்ணங்கள்ல போராட்டம் இருக்கு, அதற்கப்புறம் நம்மளுடைய சரீரத்துல வந்துட்டு பிரச்சனைகள் வரலாம், நோய்கள் வரலாம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏற்றத்தாழ்வுகள், அந்த பண கஷ்டம், வறுமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால ஏதாவது நாம பாவத்திற்கு இடம் கொடுத்து அந்த பாவத்திலே நாம நிலைத்திருந்து பயணிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வருவதற்கு அவனுக்கு அதிகாரத்தை நம்ம அறியாமலே நாம வந்து கொடுக்கிறோம். அதையெல்லாம் அப்படி கொடுத்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் வந்து எடுத்துக்கங்க, இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனா அதை நாம வந்து விசுவசித்து அதை பயன்படுத்துவதற்கு நாம அனுதினமும் வந்து முயற்சி செய்தால் மாத்திரமே நம்ம எல்லா பிரச்சனைகளும் வந்து வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார், அவன் தோற்கடிக்கப்பட்டவன். இருந்தாலும் நான் யாருங்கிற அந்த அடையாளம் எனக்கு தெரிய வேண்டும். நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக
அவருடைய ஆவியை நான் வந்து முழுமையாக பெற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய அடையாளம். அப்ப அந்த அடையாளத்துல நாம நடக்கிறப்ப அதற்குரிய செயல்கள் என்னுடைய விசுவாசத்தை வந்து கிருகைகள்ல நான் காட்டும் பொழுதுதான் எல்லாத்துலயும் நாம வந்து கர்த்தர் ஏற்கனவே ஜெயம் கொண்ட ஜெயத்திலிருந்து நாம அதை வந்து முழுமையாக நிர்வகிக்க முடியும். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கல் எய்யும் அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் வந்துட்டு பிடித்து கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் வந்து நமக்கு என்னுடைய இருதயத்துல இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் நாம வந்துட்டு தொழுது கொள்ள வேண்டும்ங்கிறது தான் வந்து கர்த்தர் அதற்காக தான் இந்த எல்லா ஆயுதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம சரியா வந்து பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்ப நாம பார்த்தது பாத்தீங்கன்னா எப்படி வந்து பழங்காலத்துல வந்து அந்த ஆயுதங்களை ஒரு ஒப்பந்தத்தின் போது மாற்றிக்கொள்கிறார்களோ அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நாம பிசாசுகளை நாம மனுஷர்களோட நமக்கு போராட்டமே கிடையாது. அடுத்தது மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா விலங்குகளை வந்து வெட்டுதல். அப்ப விலங்குகளை வெட்டுதல் பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை அது செய்யற முறைகள் பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது விலங்கை எடுத்து மாடையோ ஆடையோ இதை ரெண்டாக வந்துட்டு பிளந்து இரு தரப்பினரும் எதிரெதிர வச்சு யார் யார் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அதற்கு நடுவுல வந்துட்டு நடந்து செல்வார்கள். இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உடன்படிக்கையை மீறினால் இந்த விலங்குகளுக்கு என்ன ஆனதோ அதுவும் எனக்கு ஆகட்டும். இதனால்தான் அப்ப இந்த உடன்படிக்கை வெட்டுதல் என்று இதுதான் அடிப்படையான காரணமே. அந்த வெட்டுதல்ங்கிற பேர் வந்ததற்கு மூல பாஷையில பாத்தீங்கன்னாக்க பெரித் என்பதன் நேரடி பொருள் வந்து வெட்டுதல் ஆகும். அப்ப பழைய ஏற்பாட்டுல இதை எப்படி வந்துட்டு தேவன் வந்துட்டு செய்தார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு ஆபிரகாம் இதை வந்து செய்யவே இல்லை, தேவன் தாமே வந்துட்டு அதை வந்து செய்தார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 9, 10 அதுக்கப்புறம் 17 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்திலேயே நம்ம வந்து பார்க்க முடியுது எப்படி வந்து இந்த உடன்படிக்கையை வந்து கர்த்தர் வந்துட்டு செய்வதற்காக அந்த கிடாரிகளையுமே 3 வயது கிடாரியையுமே 3 வயது வெள்ளாட்டையுமே 3 வயது ஆட்டுக்கடாவையுமே அதை வந்து 2 துண்டங்களா வெட்டி எதிரெதிரே வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு அந்த புறாவை வந்து அவர் வந்துட்டு வெட்ட வேணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு மத்தியில பாத்தீங்கன்னாக்க இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அப்ப இதுதான் வந்து கர்த்தர் வந்து அவர் தான் வந்து தானே தான் அந்த உடன்படிக்கையை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த உடன்படிக்கையை வந்துட்டு பண்றார். இந்த இடத்துல ஆபிரகாம் வந்து ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து அழைக்கிறார், தேசத்தை விட்டு வான்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லுவாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர் உடன்படிக்கையை சொல்றாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 15வது அதிகாரத்துல உனக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு, உனக்கு உன் கர்ப்ப பிறப்பு தான் வந்து குழந்தையா வந்து பிறப்பான் அப்படின்னு சொன்னப்ப இதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் ஆண்டவரே, அதை நான் நம்புறேன், நான் எப்படி அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றப்பதான் இந்த இடத்துல தேவன் தாமே முதல்ல வந்துட்டு இந்த உடன்படிக்கை அவரே வந்துட்டு இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி இதை மிருகங்களை ஆடையும் மாடையும் வைய அப்படின்னு சொல்றாரு. அதை வந்துட்டு அதை கடந்து வந்துட்டு செல்கிறார். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆபிரகாமோடு தேவன் தாமே செய்த உடன்படிக்கை. இது நல்லா வந்து நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை எப்படி புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுது ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னாக்க எபிரேயர் 10:20 வாசிப்போம்.
அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு தன்னுடைய மாமிசத்தை வந்துட்டு அவருடைய மாமிசம் வந்து நமக்காக வந்து முழுமையாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்துல வந்து பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் வந்து சுகமாகிறோம். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்துட்டு இந்த உடன்படிக்கையை அதுல இருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுப்பதற்காக இந்த உடன்படிக்கையை கர்த்தர் வந்துட்டு ஏற்படுத்தினார். அதை யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் யாரையுமே வந்து கம்பல் பண்ணல. ஆனா அந்த உடன்படிக்கையை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம வந்து ஒரு அனுதினமும் சமாதானத்தோடும், என கர்த்தர் சொல்றார், இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நான் என் சமாதானத்தை வைத்து போகிறேன், அவருடைய கிருபை என்றென்றுமே இருக்கிறது. நாம ஏதாவது ஒரு பாவத்துல தவறி இடறி விழுந்தாலும் மறுபடியும் வந்து பிசாசு நம்மளை வந்துட்டு மேற்கொள்ளாதபடி இருப்பதற்கு அவருடைய கிருபை என்றுமே வந்து நமக்குள்ள வந்து பூரணமாக செயல்படுகிறது. நாம நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு பரிசுத்தத்துல நானும் கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறது போல நானும் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமா நடப்பதற்கு நாம மறுபடியும் அவரோட ஐக்கியத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நமக்கு அவ்வளவு ஒரு சமாதானத்தை கொடுத்து அதனாலதான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள். எதற்கு மறுபடியும் சொல்றாருனாக்க, ஏன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடி உலக பிரகாரமாக இருந்தான். அந்த மாதிரியான எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம வந்து முழுமையாக நிறைவாக அனுபவித்தது கிடையாது. அது எல்லாமே உலக பிரகாரமான சந்தோஷம், அது தற்காலிகமான சந்தோஷம். ஆனா வந்து கர்த்தர் கொடுக்கிற அவருடைய ஆவியில நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய கிருபை என்றென்றுமே நம்மளை வந்துட்டு தாங்கி வந்து பிடிக்கிறது. ஆனா நாம அந்த உடன்படிக்கையை செய்துட்டோம்னாக்க அந்த உடன்படிக்கையை என்னைக்குமே நம்மளால வந்துட்டு மீறவே முடியாது. அப்படி மீறி போனோம்னாக்க நாம முழுமையாக கர்த்தரை விட்டே விலகி போயிடுவோம். அடுத்த 4வது பாத்தீங்கன்னாக்க இரத்தத்தை கலந்தல். அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த டைம்ல கைகளை வந்துட்டு காயத்தை ஏற்படுத்தி கையை கிழிச்சுக்கிட்டு 2 பேரும் கையோட கை வந்து சேர்த்து அந்த ரத்தம் வந்துட்டு உன்னுடைய ரத்தம் என்னுடைய, நான் எப்போதுமே இருவருமே ஒரே ரத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரத்தம் வந்துட்டு எதற்கு சமம்? உயிருக்கு வந்து சமம். அப்ப இந்த உடன்படிக்கைய பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க யாத்திராகமம் 24:8 வாசிப்போம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஆமென். அப்ப மோசே முதல்ல கர்த்தர்கிட்ட இருந்த எல்லா வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள் எல்லாவற்றையுமே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சபையார்கிட்ட வந்து அவர் வந்துட்டு அறிவிக்கிறாரு. இதுதான் கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய உடன்படிக்கையை உங்ககிட்ட வந்துட்டு அறிவிக்கிறாருன்னு சொன்னப்ப அவர்கள் பிரதியுத்தரமா என்ன சொன்னாங்க? கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். ஏன்னா இதை 24ல நீங்க 1-7 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னாக்க இதை நாம வந்து முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையுமே அவர் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு தோல் சுருள்ல வந்துட்டு எழுதுறாரு. அதற்கப்புறம் என்ன பண்றாருனாக்க அவர் அங்க இருக்கிற வாலிபர்களை வந்துட்டு இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபர்களை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகனங்கள பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளான காளைகளை பலியிட்டார்கள். அந்த காளைகளை பலியிடும் பொழுது என்ன பண்ணாருன்னா மோசே அந்த காளையின் அந்த இரத்தத்துல வந்து பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தான். தெளித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரத்தத்தை ஜனங்கள் மேல, அப்போ மோசே வந்து இந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல வந்துட்டு தெளிக்கிறாரு. அப்ப கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து இது வந்து நிழலா வந்து இருந்த காரியம். நமக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனத்தின் போது அவர் வந்துட்டு அப்பத்தையுமே ரசத்தை எடுத்து என்ன பண்றாரு? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த உடன்படிக்கை வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடன்படிக்கையின் போது விருந்து வந்து எப்பொழுதுமே வந்துட்டு இருந்ததுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்கு
இதற்குரிய வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல 18 முதல் 20 வரைக்கும். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமாக உன் சத்துருக்களை உன் கையில் உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல் தசம பாகம் கொடுத்தான். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நம்ம ஆழமா வந்து ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க, கர்த்தர் தான் இந்த வந்து யுத்தத்தை, ஏன்னா இவன் போய் யுத்தத்துல போய் ஆபிரகாம் ஜெயிக்கிறாரு. அங்க வந்ததோ ஒரு பெரிய படை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. ஆனா இவர்கிட்ட இருந்ததோ ஒரு 300 பேரோட போய் அங்க பெரிய ஒரு பல ராஜாக்களை தோற்கடிச்சு தன்னுடைய சகோதரன் லோத்துவையும் அவங்க ஊரார் எல்லோரையுமே வந்து காப்பாற்றி கொண்டு கூட்டிட்டு வரும்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்குது. அந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கேதேசு அவன் வந்துட்டு உன்னத தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். அவன் வந்து என்ன சொல்றான், இந்த யுத்தம் வந்து உனக்காக தேவன் தான் வந்து இதை வந்து செய்தார். அவர் தான் வந்துட்டு உன் சத்துருக்களை உன் கையில வந்துட்டு முழுமையா வந்துட்டு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவன் வந்து ஆபிரகாம ஆசீர்வதிச்ச அப்பத்தையும் அந்த ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் வந்துட்டு கொடுத்தான். இதுக்கு ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னாக்க, இதை வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய எதிரிகளை முழுமையாக அவர் வந்து ஏற்கனவே வந்து ஜெயிச்சுட்டார், பிசாசானவனை. அப்ப அதற்கு நீங்க வந்துட்டு இதுல வந்து அதற்காக கர்த்தர் ஏற்படுத்துற உடன்படிக்கை, அதுக்காக தான் தன்னுடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையுமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதே போல ஆபிரகாம் வந்துட்டு மெல்கிசேதேக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு ஆசாரியர், அவர் வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மகா பெரிய ஆசாரியர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே எனக்குள்ள இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம ஒவ்வொருத்தருமே ஆவிக்குரிய ரீதியில இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நமக்கு எபேசியர்ல 1:3 வாசிச்சோம்னா, ஆவிக்குரிய உன்னதத்திலே ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையுமே வந்து கர்த்தர் வந்துட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, இது முழுக்க ஏன்னா ஆபிரகாம் வந்து ஒரு வயசானவர், கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 75 85 வயசுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து நடந்த சம்பவங்கள். ஆனா அவர் அவ்வளவு பெரிய படையை வந்துட்டு தோற்கடிச்சிருக்காருன்னா அது முழுக்க தேவனுடைய கிருபை. அதே கிருபை வந்து நமக்கும் வந்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தசம பாகம் எல்லாவற்றிலுமே வந்துட்டு தசம பாகம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த தசம பாகம் பாத்தீங்கன்னாக்க நியாயப்பிரமாணத்திற்கு முன்பே நடந்த ஒரு காரியம். அப்ப கர்த்தர் நமக்கு இன்னைக்கு செய்யற நன்மையான ஆசீர்வாதங்கள், நமக்கு எல்லா காரியத்துக்குமே நாம வந்துட்டு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே வந்துட்டு எல்லாவற்றையுமே கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறப்ப, அப்ப நாம இன்னைக்கு வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி தசம பாகம் கொடுத்தாதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இன்னைக்கு அநேக இடங்கள்ல போதிக்கிறாங்க. ஆனா நமக்குதான் பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எதுவுமே கிடையாது. இன்னமும் பழைய ஏற்பாட்டின்படி நாம இருந்தோம்னாக்க கிருபையிலிருந்து விழுந்தீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாத்தையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உற்சாகத்தோட நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப நாம முழுமையா வந்துட்டு அந்த உடன்படிக்கையை நாம வந்து சரியா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பமும் ரசமும், அப்ப இதற்கு பேர் வந்துட்டு என்னது, நாம தேவனோட ஐக்கியத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் நம்மளை வந்துட்டு ஆசாரியர்களாக, அவர் பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறார். தேவன் எல்லா வெற்றியுமே அவர் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நாம அந்த வெற்றியை வந்துட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையை தான் நாம வந்து பூமியில இருந்து நாம வந்துட்டு பண்ண வேண்டும். அப்ப அதற்காக தான் நாம இன்னைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கையை நாம வந்துட்டு அவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டோம். அதன்படி நாம வந்துட்டு பரிசுத்தத்துல நடக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மறுபடியும் கர்த்தர் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு உடன்படிக்கையும் பழைய ஏற்பாட்டிலேயே வாசிப்போமே. ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 26 முதல் 31 வரைக்கும். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும்
கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். ஆமென். ஆமாம். அப்ப ஈசாக்கு தான் தங்கி இருந்த தேசத்துல அவர் கிணறு வெட்டும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊரார்கள் வந்துட்டு அபிலேமுக்கு அங்க இருந்து அவனுடைய அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அவனுடைய கிணத்தை வந்துட்டு பிடுங்கி அவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஈசாக்கு பொறுமையா இருந்து முதல் கிணற வெட்டுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அவர் தள்ளி தள்ளி போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு எந்த இடத்துலயும் அவங்க கூட பிரச்சனை பண்ணாம சமாதானத்தோட ஒதுங்கி போய் கர்த்தரை சார்ந்து இருந்து அவர் புதிய கிணறு வெட்டி அவர் வந்துட்டு கர்த்தர் அவரை வந்துட்டு பயங்கரமா ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து அந்த ராஜாவும் அந்த ஊரார் எல்லாருமே வந்து அவனுக்கு பயந்து, எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த வித தீமையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்ப அந்த உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்துட்டு விருந்து பண்ணி உண்டும் புசித்தும் குடித்தார்கள்னு சொல்லி வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த காலத்துல வந்துட்டு அந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய நிபந்தனைகளை வந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசி அதை வந்து விருந்தின் மூலியமாக அந்த விருந்தை வந்துட்டு பகிர்ந்து கொண்டு அதற்கப்புறம் அவர்கள் சமாதானத்தோடு சென்றார்கள்னு பாக்குறோம். இது ஒரு உதாரணம் தான். அப்ப புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக ராபோஜனத்தின் போது வந்து அவர் வந்துட்டு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்து, தன்னுடைய சீஷர்களோட அவர் 12 பேர்த்தோட சேர்ந்துதான் வந்துட்டு அந்த விருந்த அவங்க அப்பத்தையும் ரசத்தையும் எல்லோருமே வந்துட்டு பகிர்ந்து கொள்கிறார்கள், உண்டார்கள்னு பாக்குறோம். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆமென். இப்ப இன்னைக்கு நமக்கு அந்த அவருடைய உடன்படிக்கை நாம ஏற்றுக்கொண்டோம். நாம வந்து எப்ப எல்லாம் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்கிறோமோ அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம வந்து நினைவு கூற வேண்டும். அப்ப நினைவு கூறுதல்னாக்க நாம என்னுடைய அடையாளம் என்ன? கர்த்தர் பரிசுத்தராக இருக்கும் பொழுது நான் அவருடைய சாயல்ல வந்து நானும் இருக்கிறேன், நானும் பரிசுத்தத்துல என்னுடைய நடக்கைகள் இருக்கணுங்கிற அந்த சிந்தை, அதற்குரிய செயல்பாடுகள் எப்பொழுதுமே நமக்குள்ள வந்துட்டு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க வடு. இது வந்து சரீரத்துல ஒரு நிரந்தரமான ஒரு காயங்கள் வந்து ஏற்பட்டு அந்த காயங்கள் நிரந்தரமாக இருப்பதற்காக காயத்தின் மேல வந்து அந்த சாம்பல் தேய்க்கப்பட்டு அந்த ஒரு வடு வந்துட்டு உருவாக்கப்படும், காயங்களுடைய அடையாளங்கள் உருவாக்கப்படும். இது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து காணக்கூடிய உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வாசிப்போமே. ஆதியாகமம் 17:11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமென். இப்ப கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு தன்னை வந்து எப்படி அவர்கிட்ட வந்து பேசுறாரு, நான் சர்வ வல்லமை இல்ல கர்த்தர், நீ எனக்கு முன்பாக இனி உத்தமனாக நட அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர் ஏற்கனவே தன்னுடைய உடன்படிக்கை நம்ம 15வது அதிகாரத்துல பார்த்தோம். அந்த மிருகத்தினுடைய துண்டுகளுக்கு நடுவுல கர்த்தர் வந்து அக்னி ஜுவாலையா வந்துட்டு கடந்து சென்றதை பார்த்தோம். அவர் தன்னுடைய உடன்படிக்கையை ஆபிரகாம் கேட்காம அவர் ஏற்படுத்திட்டாரு. ஆனா அந்த உடன்படிக்கையை வந்துட்டு முழுமையாக அதற்குரிய அந்த
எல்லாவற்றையுமே நாம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ வந்துட்டு விருத்த சேதனம் நீ வந்துட்டு பண்ணி கொள்ள வேணும்னு சொல்றாரு. அதற்கப்புறம் கர்த்தர் அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்றைய தினமும் அவனும் அவனுடைய பிள்ளை அவனுடைய வீட்டார் வேலைக்காரர்கள் எல்லோருமே வந்துட்டு விருத்தன சேதனம் பண்ணினார்கள். அது காயமாக அது வடுவாக எப்பொழுதுமே வந்துட்டு அவர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டின் அந்த நிழல் ஆக்சுவலா. அப்ப புதிய ஏற்பாட்டுல இதோடைய நிறைவேறுதல் அப்படிங்கிறதையும் நாம வந்துட்டு பார்ப்போம். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம சொந்த இரட்சகராக எபேசியர்ல 1:13 வசனம் வந்து என்ன சொல்லுகிறது, அந்த விசுவாசத்தின் மூலியமாக நாம பரிசுத்த ஆவியை முத்திரையாக நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அப்ப இதவே வந்து பவுல் வந்துட்டு அத திருகைகள்ல வந்துட்டு எப்படி சொல்றாருனாக்க, ஏன்னா இது கலாத்தியருக்கு எழுதுறாரு. கலாத்தியர்கள் வந்து ஆவியை பெற்றுக்கொண்டு பின்னாடி அவர்கள் மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல வந்து பவுல் மேலே அவர்களுக்கு வந்துட்டு சந்தேகங்கள்லாம் அதிகமா வருது. இவருக்குள்ள கிறிஸ்து உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அதற்கு வந்துட்டு பவுல் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சரீரத்துல இருக்கிற என்னுடைய காயங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடையாளமாக இருக்கிறது. நான் வாங்கின அடிகள் வந்துட்டு அவரு வெவ்வேறு கசையில அடி வாங்கினாரு, கல்லால எரியப்பட்டாரு, சிறையில வச்சு அடிக்கப்பட்டாரு, பல துன்பங்கள் கப்பல்கள் மூலியமாக திருடர்கள் மூலியமாக வந்த இவ்வளவு காயங்கள் வந்துட்டு என்னுடைய சரீரத்துல இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு என்னுடைய புதிய அடையாளம். ஏன்னா அவர் வந்து பழைய அடையாளம் எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சபையை வந்து முழுக்க முழுக்க அவர் வந்துட்டு துன்பப்படுத்தினார்னு பாக்குறோம். அப்போ வந்து சவுலா இருந்தவர் தன்னுடைய புது அடையாளமாக பவுலா மாறி கர்த்தருக்காக எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு துன்பப்பட்டாருங்கிறதையும் பாக்குறோம். அதை எல்லாத்தையும் அவர் வந்துட்டு விருப்பத்தோட சந்தோஷத்தோட வந்து அவர் வந்துட்டு செய்தார். ஏன்னா ஜெருசலேமுக்கு போகக்கூடாது, அங்க போனா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி தன்னோட ஆவியானவர் மற்ற சகோதரர்கள் மூலம் வந்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆனா பவுல் வந்துட்டு அவர் வந்து ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவர் நான் அங்க போவேன், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்துட்டு போகிறார். அப்ப இதுதான் வந்துட்டு நமக்கு ஆவியிலே நாம வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் நாம வந்துட்டு காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது. சத்தியத்துக்கு எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்துட்டு இருக்க வேண்டும். இதுதான் வந்துட்டு நமக்கு மறுபடியும் நினைவு கூறுறது. நம்முடைய அடையாளம் என்ன, ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்துட்டு கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்குரிய அர்த்தம் நாம டைரக்டா எடுத்து பார்த்தோம்னா, கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கை என்ன, பரிசுத்த உடன்படிக்கை. பரிசுத்தத்துல நான் நடக்கிறேன், கர்த்தர் பரிசுத்தராக இருக்க, நான் அவ்வளவு நாளா பரிசுத்தத்துல இல்லை, இந்த உடன்படிக்கையை வந்து செய்து கொண்டிருக்க அப்புறம் நானும் முழுமையாக பரிசுத்தத்துல நடப்பேன். ஆனா பழைய ஏற்பாட்டுல அந்த நிழலா கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு வலிமை வந்து இருந்தது. அந்த உடன்படிக்கைய எவ்வளவு பேர் ஜாக்கிரதையா பரிசுத்தவான்கள் வந்துட்டு ஜாக்கிரதையா வந்துட்டு அதை வந்து கை கொண்டார்களோ, அதே போல இன்னைக்கு நாம எல்லாருமே அவருடைய ஆவியினாலே நம்மளை வந்து நீதிமான்களாக்கி இருக்கிறார், பரிசுத்தத்துல அனுதினமும் நம்மளை வந்துட்டு நடத்தி செல்கிறார். அப்ப நாம அந்த உடன்படிக்கையை சரியா வந்துட்டு புரிந்து கொண்டு அதுக்காக அந்த உதாரணங்களை நாம வந்து பார்க்கிறோம். 7வது வந்து பெயர்களை மாற்றிக்கொள்ளுதல். அப்போ ஒவ்வொருவரும் மற்றவரின் பெயரின் ஒரு பகுதியை தங்கள் பெயரில் சேர்த்து கொண்டனர். இது அடையாளங்களின் ஆழமான இணைப்பை வந்துட்டு குறிக்கிறது. சோ இத வந்து பார்ப்போமே. ஆதியாகமத்துல 17:4 வசனம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆதியாகமத்துல 17:15-16. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி,
உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இவங்க இருவருக்குமே வந்து கர்த்தர் வந்துட்டு ஆபிராம்ங்கிற பேரை வந்து ஆபிரகாம்னு மாத்துறாரு. சாராய்ங்கிறது வந்துட்டு சாராள்னு அவர் வந்து கர்த்தர் வந்துட்டு மாத்துறாரு. பழைய ஏற்பாட்டுல வந்து எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னாக்க யாவே அந்த ஹீங்கிற அந்த வார்த்தை இருக்கும். இந்த ஹெச் வடிவில் நீங்க இங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. கர்த்தர் வந்துட்டு அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் வந்துட்டு சுவாச ஒளி. ஏன்னா ஆதி ஆகமத்துல முதல் மனுஷன் ஆதாம வந்துட்டு கர்த்தர் வந்து அவனை மண்ணினால செஞ்சு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வந்துட்டு அவனுடைய நாசியில ஊதும் பொழுது அவன் வந்து ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லி இருக்குது. அதே அந்த வார்த்தையை தான் அந்த ஒளி, அந்த ஹீங்கிற அந்த வார்த்தையை தான் வந்துட்டு ஆபிரகாம், அதற்கு இடையில எபிரேய வார்த்தைகள்ல இடையில வந்துட்டு சேர்த்து அவர் வந்து ஆபிரகாம் சாராள் என்று, ஏன்னா அவர்களுக்கு வந்து புதிய அடையாளத்தை வந்துட்டு கர்த்தர் கொடுக்குறாரு. அவங்க உடன்படிக்கை பண்றாரு. தன்னுடைய அவர்களை வந்துட்டு அவருடைய சாயல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு மாற்றுறாரு. புரியுதுங்களா? அதுதான் வந்துட்டு அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்துட்டு அவர்களுடைய பெயர்கள் வந்துட்டு மாற்றப்பட்டது. அதே போல நிறைய உதாரணங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க சவுல் வந்துட்டு பவுலா ஆனாரு. பழைய ஏற்பாட்டுல இன்னும் நிறைய வந்து உதாரணங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல கர்த்தரோட நாம எல்லோருமே உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க முதல்ல சீஷர்களை வந்துட்டு கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆமென். ஆமென். அப்ப நாம இன்னைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாம எல்லோருமே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஏன்னா சீஷர்கள் அவர்களுடைய கிரிகைகள் செயல்பாடுகள் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள்னு வந்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்துட்டு வழங்கப்பட்டது. அப்ப நாம எல்லோருமே கிறிஸ்தவங்கிறது வந்துட்டு ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி நாம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு வந்துட்டு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். மற்ற எந்த ஒரு மதத்திலையாவது அப்படி இருக்குதா? இன்னைக்கு எவ்வளவோ உலகத்துல தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் வந்துட்டு நினைத்து கொண்டு வழிபடுகிறார்கள். அவர்களால வந்துட்டு தேவனோட உடன்படிக்கை பண்ண முடியுமா? ஆனா கர்த்தர் நமக்கு அந்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. எதற்காக? நாம மிகுந்த கனிகளை வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்ப அந்த மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பிதாவானவர் அவர் வந்துட்டு மகிமைப்படுவார்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய செய்கைகள் மூலியமாக தான் நம்ம வந்து இது எல்லாவற்றையுமே வந்துட்டு வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவருடைய ஜீவன் வந்து நமக்குள்ள வந்து இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு பின்னாளிலே வந்து நாம எல்லோருமே மறுரூபமாகி புதிய ஜெருசலேம்ல போகும் பொழுது அங்க போய் இருக்கும் பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் 3:12 வாசிப்போம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து நமக்கு வந்துட்டு பின்னாளில வந்து அவருடைய நமக்கு ஒரு புதிய நாமத்தை வந்துட்டு கொடுக்குறேன்னு வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப இது எல்லாமே முன்னாடி பாத்தீங்கன்னா நிழல், இன்னைக்கு நிஜம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாம எல்லாம் மறுரூபம் போது நமக்கு கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வந்து பண்ணி கொடுத்துருக்கார். அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னாக்க நிபந்தனை வந்து உடன்படிக்கையின் போது நிபந்தனை வந்துட்டு அங்க வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. அப்ப தேவன் தாமே இங்க வந்துட்டு நிபந்தனைகளை வந்துட்டு அதற்குரிய நிபந்தனைகள் நீங்க வந்து இந்த உடன்படிக்கையை கடைபிடித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன, அதை மீறினால் உங்களுக்கு உண்டான சாபங்கள் என்னன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதை வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல நாம வந்து பார்க்க முடியும். வாசிப்போமே. உபாகமம் 28:1 முதல் 3 வரைக்கும் உள்ள வாசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். அதுல 15-16 வாசிருங்க. உபாகமம் அர்த்தம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அந்த நிபந்தனைகளை முழுக்க சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம எங்க போனாலுமே இன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறார். எல்லா இடத்துலயுமே நான் வந்துட்டு ஆசீர்வாதமா இருப்பேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லோருமே நமக்கும் உண்டு. ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தின் தந்தை வந்துட்டு ஆபிரகாம். அவருக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே சரி, மாம்ச ரீதியிலே வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி எல்லாம் பெற்றுக்கொண்டார், அதை வந்து கிரிகைகளை எல்லாவற்றையுமே வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தினார்னா, கர்த்தர் வந்துட்டு உன் ஏகசுதன் உன் மகனை வந்துட்டு நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொன்னப்ப அவர் எந்த ஒரு பதிலும் அவர்கிட்ட பேசாம கர்த்தர் தனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரோ அதை மட்டும் தான் இருதயத்துல வச்சுட்டு தன்னுடைய மகனை போய் அங்க வந்துட்டு பலி செலுத்துறாரு. அப்போ மகனை வந்துட்டு அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து, ஏன்னா ஈசாக்கு வந்து கேட்கிறாரு, அந்த மலை மேல ஏறி போறப்ப நம்ம ஆடு இல்லாம நம்ம வந்து பலி செலுத்த போறோமே அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நம்ம பையனை தான் பலி கொடுக்க போறோம்ட்டான. கர்த்தர் சொன்ன வார்த்தையில நீ வந்துட்டு திரளான ஜாதிகளுக்கு வந்துட்டு தகப்பனா இருப்பான்னு சொன்னப்ப கர்த்தர் தாமே வந்துட்டு பலியை வந்துட்டு ஆடை வந்து பார்த்து கொள்வார், வா போகலான்னு சொல்லி மேல கூட்டிட்டு போறாரு. ரைட்டுங்களா? அப்ப அவர் ஒவ்வொன்றையும் வந்து கிரிகையில வந்துட்டு உடன்படிக்கையை வந்துட்டு உடன்படிக்கை பண்ணினார். பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனாலதான் வந்துட்டு அவர் வந்து அவர் வாழ்ந்த வயது, அவர் கர்த்தர் 75 வயசுல கூப்பிட்டு அவர் மரித்த வயது பாத்தீங்கன்னா 175. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லா இடத்துலயுமே கர்த்தர் அவருக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவர் கர்த்தரை சார்ந்து எல்லாத்தையும் வந்துட்டு வெற்றி கொண்டார். அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். அப்ப நானும் எல்லா பிரச்சனைகளையும் அந்த உடன்படிக்கைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் எனக்கு புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய உடன்படிக்கைகள் என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நான் நடக்க ஆரம்பிச்சேனாக்க, ஏன்னா நமக்கு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அந்த உடன்படிக்கைக்குரியதுல. நாம எப்படி ஆதி ஆகமத்துல ஆதாமை படைத்தும் பொழுது அவனை படைச்சு அவனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் விட்டு நீ வந்து இந்த பூமியை வந்துட்டு முழுமையாக ஆண்டு கொள்ளணும்னு சொன்னார். கர்த்தர் வந்துட்டு வார்த்தையினால எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு படைத்தாரு. ஆதாமுக்கு அதே அதிகாரத்தை கொடுத்தார், தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக எல்லாமே ஆண்டு கொள்ளணும். இன்னைக்கு நம்மளுக்கும் கர்த்தர் அதை தான் கொடுத்திருக்காரு. ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்துட்டு கணக்கு கொடுக்கணும். அப்ப நாம ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம இந்த பூமியை வந்துட்டு எப்படி ஆள முடியும்னா நம்முடைய வார்த்தைகள் மூலியமா, நம்முடைய வார்த்தைகள் அதற்கேற்ற கிரிகைகள், இது 2 மூலியமா தான் நம்ம ஆவிக்குரிய அந்த ஆவியா இருக்கிற அந்த பிசாசனம் முழுமையாக மேற்கொள்ள முடியும். மற்ற எல்லா காரியங்களையுமே வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும். அப்ப அந்த சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அதே போல நீ வந்து இந்த உடன்படிக்கையை 15-16 சொல்லுது, என்னுடைய வார்த்தையில உடன்படிக்கையை பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு என்னுடைய வார்த்தையை மீறி என்னை விட்டு விலகி போனினாக்க நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்குது. வாசிப்போமே இதோடைய புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்துட்டு நமக்கு எப்படி சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கான்னு சொல்லி கலாத்தியர்ல 3வது அதிகாரத்துல 13-14. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். ஆமென். அப்ப நம்மளை இன்னைக்கு எல்லா சாபத்திலிருந்தே புறஜாதியர்களை
முழுமையாக யார் யார் புறஜாதியில் இருந்து யாரா இருந்தாலும் சரி, அது யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் யார் யாரெல்லாம் கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையுமே வந்துட்டு சாபத்திலிருந்து முழுமையாக வந்துட்டு நீக்கிட்டாருன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு இங்க வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப அந்த சாபத்துல இருந்து நீக்கிட்டாருனாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவினால நாம ஒவ்வொருத்தருமே ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அதை நாம வந்துட்டு அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம முழுமையா அனுபவிக்க வேண்டியதுன்னா அந்த விசுவாசத்தினால மாத்திரமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை படிச்சு அந்த வார்த்தையை அறிவுல மட்டும் இல்லாம என் மூளையில மட்டும் நான் ஸ்டோர் வைக்காம அது வந்துட்டு இருதயத்துக்குள்ள வந்து அது மூலியமாக கிரிகைகள் மூலியமா வந்துட்டு வெளிப்பட வேண்டும். அப்ப பழைய நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல நிழலா இருந்த உடன்படிக்கைகள் என்ன விதமான ஒரு 8 விதமான செயல்கள் மூலியமா நம்ம வந்து பார்த்தோம். அந்த உடன்படிக்கைகளை எப்படி வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல நிழலா வந்து செய்யப்பட்டது, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அது ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மள வந்துட்டு நிறைவேறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது ஒரு சம்மரி சார்ட்டு. இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமான ஒவ்வொரு உடன்படிக்கை குறித்து வரும் வாரங்கள்ல வந்துட்டு நாம பார்ப்போம். அதுல முதல் உடன்படிக்கை மனிதனோட பண்ணது பாத்தீங்கன்னாக்க ஏதேன் தோட்டத்தை ஆதாமோட தான் வந்து முதல் உடன்படிக்கையை வந்துட்டு அவர் பண்றாரு. இதற்குரிய வசனங்களும் இருக்குது. ஆதாமுக்கு வந்து கட்டளை கொடுக்கல, ஆதாமுக்கு வந்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நமக்கு வசனம் வந்துட்டு இருக்குது. என்ன உடன்படிக்கை? இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கிற அந்த உடன்படிக்கை. அதற்கப்புறம் ஆதாம் பாவத்தினால விழுந்ததுனால கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் அவர் உடன்படிக்கை பண்றாரு மனிதர்களை மீட்பதற்காக பாவத்திலிருந்து. அதற்கப்புறம் உலகத்துல இருந்த மனிதர்கள் எல்லோருமே அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு பொல்லாததாக இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு வந்து தேவனுடைய கிருபை நோவாவின் மேல மாத்திரம் இருந்தது. நோவாவையும் அவன் வீட்டாரை மட்டும் அவர் வந்துட்டு ரட்சித்து மீதி உலகத்துல உள்ள அத்தனை பேருமே வந்துட்டு ஜலத்தினால அழிக்கப்பட்டு நோவா அதுக்கப்புறம் வந்து பெட்டகத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நோவாவோட ஒரு உடன்படிக்கையை வந்துட்டு பண்றாரு. அதற்கப்புறம் வந்துட்டு ஆபிரகாம் காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லோருமே வந்துட்டு தங்கள் இஷ்டப்படி தங்களுடைய மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கொண்டு அவர்கள் வந்துட்டு நடந்து சென்றார்கள். அந்த இடத்துல வந்துட்டு ஆபிரகாமை அழைக்கிறார். அவரை வந்துட்டு அந்த மனிதர்களை வந்துட்டு மறுசீரமைப்ப தன்னோட ஒப்புரவாகுவதற்காக ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையோட தொடர்ச்சியாக மோசையோட உடன்படிக்கை பண்ணி நியாயப்பிரமாணத்துக்கு ஜனங்களுக்கு வந்துட்டு கொடுத்து கர்த்தர் வர வரைக்கும் எல்லோருமே பாத்தீங்கன்னாக்க அந்த நியாயப்பிரமாணம் வந்து அவங்கள வழி நடத்துற ஒரு வாத்தியரா வந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். ஒரு டீச்சர், ஒரு டியூட்டரா வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த 612 கட்டளைகள் வந்துட்டு இருந்தது. அதற்கு இடையில பாத்தீங்கன்னாக்க அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்ததும் மீண்டும் அவர்கள் சிறைக்கு போனது, பாபிலோனுக்கு வந்து சிறைப்பட்டு போனதும் திருப்பி மறுபடியும் அவர்கள் ஜெருசலேமுக்கு வந்ததும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர்கள் பின்னாலேயே வந்துட்டு கர்த்தர் மரித்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து சிதறடிக்கப்படுவார்கள். மறுபடியும் 1948 அவங்களுக்கு ஒரு தேசமாக கிடைத்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு அந்த 1000 வருடம் அரசாட்சி என்றென்றுமே அவர் வந்துட்டு அரசாழ்வாருங்கிற அந்த அந்த உடன்படிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னாக்க தாவீதோட வந்துட்டு அவர் வந்துட்டு தீர்க்க தரிசனமா அவர் சொல்லியிருப்பாரு. அந்த தாவீதோடு பண்ண உடன்படிக்கை அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதி உடன்படிக்கையாக அந்த உலகத்துல உள்ள அத்தனை மக்களுமே வந்து ரட்சிக்கப்படுறதற்காக தேவன் தாமே மாமிசத்துல வெளிப்பட்டு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி தேவனோட ஒப்புரவாவதற்கு அவர் வந்துட்டு அந்த உறவு அப்பா பிதாவேன் என்று கூப்பிடத்தக்க, ஏன்னா ஆதாம் இழந்ததை வந்து பின்னாடி வந்துட்டு நாம எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அந்த உடன்படிக்கை, இந்த எல்லா உடன்படிக்கைகளை குறித்தும் வர வாரங்கள்ல வந்து நம்ம கர்த்தருக்கு சித்தமான நம்ம டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே, எங்களுக்காக நீர் வந்துட்டு செய்த உங்களுடைய இரத்தத்திலான அந்த உடன்படிக்கையை நாங்க முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஆதி முதல் நீங்க வந்து மனுஷனை வந்துட்டு உண்டாக்குனீங்கப்பா. அந்த முதல் மனிதனோடு நீங்க பண்ணின உடன்படிக்கை இன்று வரைக்கும் எல்லா மனிதர்களோடையும் நீங்க வந்துட்டு பண்ணியிருக்கீங்கப்பா, உலகத்துல உள்ள எல்லா மக்களோடையுமே. ஆனா அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு
இருதயத்துல உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் விசுவசித்து ஞானஸ்தானம் எடுப்பவன் தான் வந்து ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்களே வந்து பரிசுத்த ஆவியானவராக ஒவ்வொருத்தருக்குள்ளாக வந்து நாங்கள் வந்து நித்தியத்துக்கும் என்றென்றும் அப்பா நீங்க அந்த உடன்படிக்கையை முழுமையாக நாங்க அதோட ஆழங்களை வந்து புரிந்து கொண்டு தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நான் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா 1 தெசலோனியர் 5:23 சொல்லியிருக்கும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமாக காக்கப்படுவதாக சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க ஏதாவது ஒரு காரியத்துல உமக்கு சுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் இன்னும் வந்து பாவத்துல இருந்து மனம் திரும்பாம இருந்தோம்னா அப்பா தகப்பனே நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து ஞாபகத்துல கொண்டு வந்து எல்லோருமே உம்மோட ஒப்புரவாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் தாமே எங்களுடைய இருதயத்துல இருக்கிறீங்க. நாங்க அனுதினமும் எப்பொழுதுமே ஆவியானவருடைய ஐக்கியத்துல இருந்து சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்காமல் எல்லா காரியத்திலையும் உங்க இடத்துல ஒப்புவித்து நடந்து நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை எளிமையான சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் அறிவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே வழிநடத்தியுள்ளோமப்பா. உங்களுடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து எங்கள் எல்லோரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இந்த கூடுகையில கலந்து கொண்ட எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத அசுத்தாவின் கிரியைகளை அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால முழுமையாக வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறோம். இயேசுவே தகப்பனே நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்துல எழுதி வச்சு அந்த உடன்படிக்கையை நாங்கள் வந்து எப்பொழுதுமே கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர்தாமே ஆவிக்குரிய ரீதியில அதை கிரிகைகளை நாங்கள் கடைபிடிப்பதற்கு நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை எடுத்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பிரதர், கேக்குது பிரதர். எனக்கு ரைட் ஹேண்ட் கையில முதுகுல ரொம்ப ஜாயிண்ட்ல ரொம்ப ரெண்டு கை ஜாயிண்ட்ல காது நரம்பு இருப்பு ரொம்ப பிரதர். இன்னைக்கு நாம வந்து முழுமையா உடன்படிக்கை பார்த்தோம், ரைட்டுங்களா? பழைய ஏற்பாட்டுல எப்படி உடன்படிக்கை பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டுல நாம எப்படி உடன்படிக்கை பண்ணிருக்கோம் சொல்லிட்டு கர்த்தர் நம்ம வந்து இந்த உலகத்தை எப்படி ஆதாம் இழந்தத நமக்கு கர்த்தர் வந்துட்டு அதை வந்து மறுபடியும் வந்துட்டு கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியினாலே. தேவன் தாமே நம்மளுடைய சரீரத்துல வந்துட்டு இருக்கிறாரு. நமக்கு வந்துட்டு வசனம் வந்து ரோமர்ல வாசிப்போம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம அந்த மாம்சமான சரீரத்துல என்ன நோய் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அவர் வந்துட்டு அதை ஏற்கனவே அவருடைய தழும்புகளால சுகமாகிட்டேன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு கேட்ட வசனங்கள் மூலியமாக இந்த உடன்படிக்கையை எங்கேயாவது நம்ம வந்துட்டு மீறி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்குது. மரணத்துக்குரிய வார்த்தைகள் என்னுடைய நாவில வந்துட்டு இன்னும் வந்து ஒழித்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானிக்க வேண்டும். ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது, ஏன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, கிருபையுள்ள வார்த்தைகளை வந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம வார்த்தைகள்னால நம்ம வந்துட்டு நியாயம் தீர்க்கப்படாம இருப்பதற்கு நாமே வந்து காத்து கொள்வதற்காக ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம வேதத்தை படித்து அதை தியானித்து அதை நம்ம கிரியைகள்ல வந்துட்டு வெளிப்படுத்தணும். நீங்க வந்துட்டு நல்லா நிதானிச்சு பாருங்க உங்க வார்த்தைகள் எல்லாவற்றையுமே. நம்ம இப்ப ஜெபம் பண்ணணும். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, இதோ சகோதரர் ஜெரால்டு பிரதருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா தகப்பனே, நீங்க வந்துட்டு உம்முடைய உடன்படிக்கையை சகோதரர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் வந்து மாமிசத்துல நடக்கிறவர்கள், நாங்கள் தவறு வந்து எனக்கு பாவம் இல்லை என்போமானால் என்னை நானே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யானா அவன் இடறி விழும் பொழுதுமே வந்து அவன் பாவத்துல நிலைத்து நிற்க மாட்டான். அவன் வந்து கர்த்தரோட உடனடியாக ஒப்புரவாகி விடுவான்னு சொல்லிதான் வேத வசனம் எங்களுக்கு தெளிவாக இருக்குதப்பா. இதோ சகோதரர் ஏதாவது
தன்னுடைய தவறுகளை இன்னும் அறிக்கை செய்யாமல் மனம் திரும்பாமல் எந்த ஒரு காரியத்துல இருந்தாலும், அப்பா தகப்பனே அதை நீர் அறிவீரப்பா, அதை நீர்தாமே வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் நம்மிடத்துல இந்த நேரத்துல அவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராக அவருடைய சரீரத்துல அவருடைய வலி, அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற வலி, இது எல்லாமே இது உங்களுடைய நீங்க அவருக்கு கொடுக்கலப்பா, இது எங்களுடைய கிருகையின் மூலியமாக. ஏன்னா நீங்கள் நீதி உள்ளவர், ஒருவரை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் எங்களை கடிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை வைத்துதான் எங்களை நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து நாங்கள் மனம் மாறுவதற்கு, நாங்க மறுபடியும் அந்த பிசாசின் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை ஆவதற்கும் எங்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுடைய சரீரத்துல எங்க வலி இருக்குதோ அந்த வலி முற்றிலுமாக அவருடைய நரம்பு மண்டலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழுமையாக வெளியே வா என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக அசுத்தாவியே உனக்கு சகோதரனுடைய சரீரத்துல எந்த இடமும் இல்லை, உனக்கு அவருடைய சரீரத்தில் இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்பொழுதே முழுமையாக இயேசுவின் நாமத்தினால வெளியே வா என்று உனக்கு கட்டளை விடுகிறேன். இயேசுவின் தழும்புகளால சகோதரர் முழுமையான சுகத்தை பெற்றுவிட்டார் என்று அறிக்கை செய்து, ஏசப்பா நீங்க கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.